கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தரை துதித்தோம், கர்த்தரை மகிமைப்படுத்தினோம், நன்றி செலுத்தினோம், ஸ்தோத்திரம் செலுத்தினோம், ஆராதித்தோம். நல்ல ஜெபம். நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் போவோம். வேத புஸ்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு திறந்த மனதோடு உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆவியம் ஜீவனமாக இருக்கிற அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வரும் பொழுது அது உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. உள்ளான மனதுக்குள்ளே பலனடைய செய்கிறது. கர்த்தருக்காக ஊன்றி கட்டுகிறது. அவருடைய சித்தம். தேவன் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை அழைத்ததின் நோக்கம் என்ன? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? பவுல் அப்படிதான் ஜெபித்தார். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை குறித்து என்ன சித்தம் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கதறி அழுதான். ஆண்டவர் சித்தத்தை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். அதே ஆண்டவர் உங்களை யூனிக்காக பயன்படுத்தி ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். உங்களை பயன்படுத்துவார், உருவாக்குவார். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சமுதாயத்துல, சபையில, இந்த தேசத்துல உங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவார். அவர் உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பாடலை 2 லைன் மாத்திரம் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி Glory to Jesus. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory to Jesus. ஆமென். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். ஆமென். சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கின பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கின பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். வேத புஸ்தகத்தை திறந்து வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவாராக, இடைபெறுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை உயர்த்துவாராக. வேத புஸ்தகத்திலே யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். நாம் வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக சாத்தான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, இந்த கால வேளையில உம்மை துதித்து ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி ஆராதித்து ஆண்டவரே ஜெபித்து ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே உம்மை உள்ளான மனதுக்குள்ள பலம் கொண்டு
நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு உமக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையை எழும்பி ஊன்றி கட்டப்பட்டு உமக்காக சாட்சிகளாய் வாழ, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் மாற எங்களுக்கு தேவன் உதவி செய்ய முடியாமல் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல பார்க்கும்போது வேலி அடைத்து பாதுகாக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர், நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்கிற கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். சாத்தான் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறார். ஆண்டவர் வாசிக்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசித்தீர்கள் என்றால் அதில் போடப்பட்டிருக்கிறது, சாத்தான் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல முக்கியமான ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். என்ன உண்மை என்றால், தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் தேவன் வேலை அடைக்கிறார். அனைவருக்கு இந்த உண்மை புரிவதில்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு தோட்டத்திலும் பார்த்தீர்கள் என்றால் வேலை மிக முக்கியம். வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேலியை போடுகிறார். வேலி இல்லாவிட்டால் காட்டு மிருகங்கள் வந்து அது மேய்ந்துவிடும். சகல மனுஷரும் அந்த தோட்டத்தை மிதித்து அது ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். 2 வேலிகள் உண்டு. நன்றாக கவனமாய் கேளுங்கள். அதாவது உயிர் உள்ள வேலி, உயிர் இல்லாத வேலி. வளருகிற ஒரு புல் செடிகளை வைத்து ஒரு வேலி அடைத்து நாம் என்ன பண்றோம், அதை நாம் நாட்டும் போது அது உயிர் உள்ள வேலியாய் வளர்ந்து பாதுகாக்கிறது. உயிரற்ற வேலியாக முட்கம்பி கோட்டை சுவர் நிற்கின்றன. இதை பார்க்கும்போது 2 வேலிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் 3வது ஒரு வேலி இருக்கிறது. கர்த்தர் நம்மளை வேலி அடைத்து காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை வேலி அடைத்து காப்பாற்றுகிற தேவன் இந்த கால வேளையில உனக்கும் உன் குடும்பம், உனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை செய்கிற இடத்திலும் அவருடைய சமுதாயத்திலும் சபையிலும் இந்த தேசத்திலும் கர்த்தர் ஒரு வேலி அடைத்து உன்னை பாதுகாக்கிறார். அந்த வேலியை அவர் அனுமதித்தால் ஒழிய ஒருவன் உள்ள வர முடியாது. அல்லேலூயா. அவர் பர்மிஷன் கொடுக்கும் போதுதான் உள்ள வர முடியும். உள்ள வந்தாலும் அதனுடைய தீங்கிலிருந்து வெளியே வர நம்முடைய ஆண்டவர் உதவி செய்வார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அது ரொம்ப நமக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது. நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், நீங்கள் வாசியுங்கள், வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறார். உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் வாசியுங்கள். உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதிலே ஆண்டவர் சொல்கிறார் கண்மலை என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு அந்த வேலி, அவர் ஒரு கண்மலையாக நமக்கு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், அவரே நமக்கு கண்மலையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 95ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தீர்கள் என்றால் இரட்சண்ய கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் ஞான கண்மலை. அல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்து. அல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. அவருடைய மகிமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. 125ஆம் சங்கீதம் ஆண்டவர் சொல்லும்போது ஜனத்தை சுற்றிலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜனங்களை சுற்றிலும் ஆண்டவர் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 125ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். வேத புஸ்தகத்திலிருந்து 125ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவர் என்றென்றைக்கும் அசையாமல், கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பான். சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கும். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கும் போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அவர் ஜனத்தை, தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 94ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு அடைக்கலம் என்று சொல்லிருக்கிறது. நாம் நம்பி இருக்கிற கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேலின் புஸ்தகம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் மதில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மதிலாய் இருந்த
நம்மை காப்பாற்றுவார். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இரவும் பகலும் அவர் மதிலாயிருந்து எங்களை காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21:31 அவர் எங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல் ஆண்டவர் சொல்லும்போது புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை சூழ வேலையடைத்து காப்பாற்றுகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவ தூதன் பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார். பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, அவரை ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். நம்முடைய ஆண்டவர் யார்? அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சில வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தால் வேகமாய் வாசிப்போம். யாத்ராகமம் 33:20 ஆண்டவர் அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் அதே வசனத்தில் மனுஷன் என்னை கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடித்தாலும் உயிரோடு இருக்க முடியாது, அவரை காண முடியாது, அவரை பார்க்க முடியாது, அவரை உணர முடியும். ஆதியிலே அவரை நாம் உணர முடியும். அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால் அருமையாக போடப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்? 15ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6:15-16. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்கள். அந்த ஆண்டவர் அதுல போடப்பட்டிருக்கிறது, நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கரவர்த்தியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராத காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். Glory to Jesus. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் உணருங்கள். அவர் நமக்கு மதிலாக இருக்கிறார், அவர் வேலியாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 23 வேகமாய் வாசிப்போம். 37:23 வாசித்தீர்கள் என்றால் அழகாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 37:23 37ஆம் அதிகாரம் 23. சர்வவல்ல எல் ஷடாய். அல்லேலூயா. சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். அல்லேலூயா. நம்மளை ஒடுக்க மாட்டார். அவர் வல்லமையினாலே அவர் நம்மளை சூழ பாளையம் இறங்குவார். அதுதான் பார்க்கிறது பார்க்கிறோம். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது யோவான் 1ஆம் அதிகாரம் ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பிதாவை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. என் நாமத்தை அல்லேலூயா 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் மத்தியிலே நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். வாசிப்போம். யோவான் 5:26. யோவான் 5:26. ஏனெனில் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஜீவனுடைய தேவன் அல்லேலூயா நம்மோடு கூட இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 17 வேகமாக வாசிப்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அவர் மதிலாய் இருக்கிறார், கண்மலையா இருக்கிறார், அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிறார், அவர் அரணாய் இருக்கிறார், அவர் பலனாய் இருக்கிறார். அதுதான் வேலி. உனக்கு வேலி இருக்கிறதா? உன்னை சுற்றிலும், உன் குடும்பத்தை சுற்றிலும், உன் வேலை செய்கிற இடத்தை சுற்றிலும், ஆண்டவர் சமுதாயத்திலே உனக்கு ஒரு வேலி இருக்கிறதா? யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு வேலியை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அதுலதான் கூறப்பட்டிருக்கிறது 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யாருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்கள் மேலே வேலையடைத்து அவர்களை பாதுகாக்கிறாரோ
அவரோடு கூட அந்த மனிதனோடு இருக்கிறாரோ அவனுடைய கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவனுடைய சம்பத்தை அவர் தேசத்திலே பெருக்குவார். அவனுக்கு இணையாக இந்த உலகத்திலே எவனும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த வேலையை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தருகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போதுதான் ஆண்டவர் வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வேலையை அனுமதிக்கிறார், ஏன் வேலையாக அவரே நம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார் என்றால், யூதாவின் புஸ்தகம் 24ஆம் வசனத்தை வாசிப்பது என்றால் வேகமாக வாசிப்போம். யூதா 24 வாசிங்க. யூதாவுக்கு எழுதினதான நிருபம் 24ஆம் வசனம். யூதா 24. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராய் இருக்கிற இரட்சகரான தேவனுக்கு போதும். இந்த இடத்துல நம்மை வழுவாதபடி இந்த உலகத்திலே பாதுகாத்து நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். தம்முடைய ஜனங்களை நாம் அவரை தேடவில்லை, அவர் நம்மளை தேடினார். பிதாவினால் இழுக்கப்பட்டோம், அவருடைய காருண்யத்தால் இழுக்கப்பட்டோம், அநாதி சிநேகத்தால் சிநேகித்தோம். அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். அவர்தான் முன்குறித்தார், அவர்தான் தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட தேவன் இந்த வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே நம்மளை சரி பண்ணி நம்முடைய விசுவாசத்தை பரிசுத்து நம்முடைய நம்பிக்கையை பரிசுத்து அவரே சார்ந்து இருக்கிறோமா என்று சொல்லி உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் இருக்கிற இடத்திலே நம்மளை கொண்டு போய் அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் வாழும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபையை தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அதற்காக தான் வேலையை அனுமதிக்கிறார். அந்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, இதுல யோபுவை குறித்து பார்த்தீங்கன்னா, யோபுடைய கேரக்டர், அவனுடைய வாழ்க்கையில இருந்ததான கேரக்டர் நம்ம பார்த்தோம்னா, நீங்க வாசிங்க யோபின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்க என்றால் அதுல போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்படும் போது சாட்சி என்னென்றால் தேவன் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இரண்டாவது பிசாசு அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அடுத்தது அவனுடைய மனசாட்சியே அவனுக்கு சாட்சியாய் கொடுத்ததினாலே அவன் செய்ததான தேவனுக்காக செய்ததான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், இந்த 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் அவன் என்னென்னலாம் செய்தான் என்று பார்க்கிறோம். அவனுடைய குடும்பம் அவனை குறித்து சாட்சி சொன்னது. அல்லேலூயா. தன்னுடைய சமுதாயம் அயலாகத்தார் அவனை குறித்து நல்ல சாட்சி சொன்னார்கள். உன்னை குறித்து என்னை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? நீ சாட்சியாய் வாழ்ந்தீங்கன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய வேலையும் உன்னுடைய சமுதாயத்தில் நீ செய்கிற காரியங்களிலும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து உன்னோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இவனுடைய வாழ்க்கையில் இருந்த குணாதிசயம் பண்புகள் என்றன்னா அவனோட சன்மார்க்கம். அல்லேலூயா. சன்மார்க்கமான ஜீவியம் செய்தாலும் தேவனோடு கூட இணைந்து வாழ கற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இந்த 4 பேரும் சாட்சி சொல்றாங்க, 5 பேரும் சாட்சி சொல்றாங்க. அப்ப அவனுடைய விசேஷமான கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாசிப்போம் 1ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வாசியுங்கள். கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாக தேவனுக்கு பிசாசு சொல்றான், கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு பயந்து நடக்கிறார். சொல்ல முடியுமா? உங்களை குறித்து சொல்ல முடியுமா? உங்க குடும்பத்தை சொல்ல முடியுமா? நீங்க வேலை செய்கிற இடத்துல உண்மையா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை குறித்து சொல்ல முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையான சாட்சி நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் இந்த சாட்சி வேணும் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல பாருங்க, தேவனுக்கு பயந்து நடுங்கிறவன் என்று சாத்தான் ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இன்னொரு ஸ்கூல்ல போய் சேர்ந்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்த ஸ்கூல்ல அவன் எப்படி நடந்தான், அவனுடைய கேரக்டர் சர்டிபிகேட், அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை அவங்க கொடுப்பாங்க, ஒரு ஸ்கூல்ல கொடுப்பாங்க.
அதை வச்சுதான் அந்த ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ப்பாங்க. அப்ப சேர்க்கும் போது அதே போலதான் இங்க சேலஞ்சர் சொல்றான், சாத்தான் சொல்றான். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய மனசாட்சி சொல்லுகிறது, அவருடைய அயலகத்தார் சொல்றாங்க, அவன் குடும்பத்தார் சொல்றாங்க, அவருடைய சமுதாயம் அவனை குறித்து சொல்லுகிறது. நீ சாட்சியா இருக்கிறாயா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாயா? இந்த நாள்ல ஆண்டவர் உனக்குள்ள கேள்வி கேட்கிறார். யாரும் இருக்கும் போதல்ல, இல்லாத போது உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கிறது, வாசிப்போம். எபிரேயரின் புத்தகம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயரின் புத்தகத்தை எடுத்து வைத்திருக்கிறார். எபிரேயரின் புத்தகம் வாசியுங்கள். Glory to Jesus. இதை வாசிக்க வேண்டியதுனால இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். வாசியுங்கள். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீக்கிரம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். சகலமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில இருந்தது என்னன்னா, யோபின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க பார்ப்போம். இன்னொருத்தங்க 31:25 சீக்கிரம் வாசிங்க. 29:4. அவருடைய வாழ்க்கையில அவருடைய வீட்டுல ஒரு ரகசிய செயல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதல் இல்ல, ஒரு வீட்டுல அவனுடைய அந்த ஒரு எழுப்புதல் உண்டாகும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது அந்த கூரை மேலே பயங்கரமான அக்கினி தழல் அப்படியே எரிந்து கொண்டிருந்ததை பார்த்தார்கள். உலகமே பார்த்தது. ஒரு எழுப்புதல் வந்தது. உனக்குள்ள அந்த அக்கினி தழல் வரணும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்துள்ள பிள்ளைக்குள்ள ஒரு அக்கினி தழல் வரணும். ஒரு சமுதாயத்துல ஒரு வேலை செய்கிற இடத்துல அக்கினி தழல் வரணும். உனக்குள்ள ஒரு ரகசிய செயல் இருக்கணும். அந்த ரகத்தை பார்க்கிற பிதாதாமே வெளியரங்கமான பலனை தருவார். ஹல்லேலூயா. அந்தரங்க வாழ்க்கையில ஒரு ரகசிய செயல். ஹல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவனுக்கு ஒரு ரகசிய செயல் இருந்தது. அவனை அசைக்க முடியல. 4 ராஜாக்கள் காலத்திலும் அவருடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் ஆடு மாட போல பிள்ளை மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது அந்த தேசத்துக்கே அவன் தான் அதிபதியாக இருந்தான். ரகசிய செயல் அவனுடைய கூட்டத்தில் அவன் வீட்டில் இருந்துச்சு. சும்மா ஆண்டவர் உயர்த்த மாட்டார், சும்மா ஆண்டவர் பொறுப்பை கொடுக்க மாட்டார், சும்மா ஆண்டவர் வேலை எடுத்து பாதுகாக்க மாட்டார். ரகசிய செயல். உன் குடும்பத்துல ரகசிய செயல் இருக்கா? இல்ல அருவருப்பான செயல்கள் நடக்குதா? உன் குடும்பத்துல குடும்ப ஜெபம் நடக்குதா? பைபிள் வாசிக்கிறீங்களா? தனியா கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கிறீங்களா? தேவ பிரசன்னம் இருக்கா? தேவ வல்லமை இருக்கா? தேவ ஆளுகை இருக்கா? தேவ குடும்பத்தை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? இதுக்காக வாழுகிறேன், ஆண்டவருக்காக வாழுகிறேன். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. அது பலத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு கூட எச்சரித்து பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில ரகசிய செயல் இருந்தது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோபின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் ஆசை பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்தேன். பாருங்க, அந்த நாட்களிலே அவருடைய ஆஸ்தி பெரிதா இருந்தது. அவனுக்கு அவன் கைக்கு மிகுதியாய் கிடைத்தது. அவனுடைய வாழ்க்கையில ரகசிய செயல் இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, ஹல்லேலூயா, சந்தோஷம், ஹல்லேலூயா, ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. உன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கா? உன் வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்கா? சர்ச்சுக்கு போற, பைபிள் படிக்கிற, ஜெபம் பண்ற, ஊழியம் செய்யற உன் தனிப்பட்ட வாழ்க்கையில உள்ளான மனதில் மகிழ்ச்சி இருக்குதா? இருக்கா? அவன் மகிழ்ச்சியா இருந்தான், சந்தோஷமா இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. அது மாத்திரமல்ல, 32:8 ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளாக்கும். ஆண்டவர் இந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது சர்வ வல்லவருடைய சுவாசம் தான்
உங்களுடைய வாழ்க்கையில உணர்வுக்குள்ளே உண்டாக்க முடியும். 31:25 வாசித்துட்டோமா? ரைட். 36:11 வாசிங்க. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால், அவன் சொல்றான் பாருங்க, அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களின் நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வாக்காகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடங்கி சேவிக்கணும். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவர் கரத்தில் அடங்கி இருக்கு. அடக்கம் தேவை. ஹல்லேலூயா. நானே தேவன் என்று அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்து, கர்த்தரையே நம்பிக்கையாய் வைத்து வாழுகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை யார் மேல இருக்குது? ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் இருந்தது. 36:11 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பண்புகள் யோபு மேல இருந்ததுனால்தான் ஆண்டவர் அவனை சுற்றிலும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவன் செய்த காரியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் பாத்தீங்கன்னா இவ்வளவு இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில அவன் என்னென்னலாம் செய்தான் பாருங்க. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, என் பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோ என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? பலிகளை செலுத்துகிறான். அடுத்தது நீங்க வாசித்தீங்கன்னா யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தன்னையும் தன் குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவன் பரிசுத்தமாக்குகிறான். அதே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசித்தால் அவன் எல்லாரையும் சுத்திகரிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, யோபு 1:5 பாத்தீங்கன்னா அதிகாலையிலே எழும்புகிற பழக்கம், அதிகாலையிலேயே எழும்புகிற பழக்கம் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, 1:5 அதிகாலை எழும்புவான். ஆனா யூசுவல் வழக்கம் அனுதினமும் எழும்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனுதினமும் எழும்புகிறவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, 1:5 பலி செலுத்தினான். அது மாத்திரமல்ல, 1:5 இந்த பிரகாரமே அவன் செய்து வந்தான், செய்து கொண்டு இருந்தான். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? யோசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து விட்டால் அவன் சொல்லுகிறான். முதலாவது நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 1ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே வாசிக்கின்றால் அவன் சொல்லுகிறான், நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறான். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தேவ பக்தி வழிகளிலே உத்தமமும் நம்பிக்கையும் உள்ளவனாய் இருந்தான். வாசிங்க. அதுல தேவ பக்தியுடைய உறுதியாயும் தேவ பக்தியில அவருடைய சகோதரர்கள் சொல்றாங்க, தேவ பக்தி உனக்கு இருக்குது, வழிகளில உத்தமம் இருக்கு, உன்கிட்ட நம்பிக்கை இருக்குதுப்பா, அது இன்னும் இருக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. அவன் மனதுக்குள்ள இருந்தது தேவ பக்தி இருந்தது. அந்த தேவ பக்தியில உறுதி இருந்தது. வழிகளிலே தேவன் பாதையில வழியில நடத்துகிறதுல உத்தமம் இருந்தது. அவனுடைய அந்த உத்தமம் நம்பிக்கையா இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். 17:9 வாசிக்கிறால் அவன் தன் வழியை உறுதியாய் பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 5:24 வாசித்தீர்கள் என்றால் சுத்தமான கை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கூடாரத்திலே சமாதானம் இருந்தது. அவனுடைய கூடாரத்திலே சமாதான குறைவு இல்லை. உங்களுடைய கூடாரத்தை சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உமது வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் யார் அனுபவித்தாங்க? இதை யாருக்கு செய்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய குமாரர்கள் 7 பேர், குமார்த்திகள் 7 பேர். அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 கழுதைகள், திரளான மிருக ஜீவன்கள் எல்லாம் கொடுத்தார். பாருங்க. அது மாத்திரமல்ல, திரளான பணிவிடைக்காரர்கள், கிழக்கத்தின் புத்திரர்கள் எல்லாவற்றிலும் அவன் பெரியவனாய் இருந்தான். 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வாசித்தீர்கள் என்றால் யோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3:4 வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 3:4. இதோ நீ அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தி. பாருங்க, இளைத்து போனவருடைய கைகள் எல்லாம் என்ன பண்ணானா?
திடப்படுத்தினான். 4ஆம் வசனம், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி விழுகிறவனை வார்த்தையால் நிற்க பண்ணினான். தள்ளாடுகிற முழங்கால் நல்ல ஜெபிக்கிறவனா இருந்த ஒரு ஜெபிக்கிறவன் தானும் ஜெபிப்பான், மற்றவங்களையும் ஜெபிக்க வைப்பான். அவன் தான் உண்மையான ஒரு ஜெப வீரன். அல்லேலூயா. அவன் ஜெபித்தான். அவன் மற்றவர்களையும் முழங்காலுடைய எல்லாருடைய முழங்காலையும் பலப்படுத்தி அவன் விசுவாசத்தை ஊட்டி முழங்காலை பலப்படுத்தினான் என்று சொல்லி பிரியமானவர்களே, யோபு 29:6-5 வாசிங்க வேகமாக. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். பாருங்க, என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் அவ்வளவு சீர் பெற்றவனா இருந்தான். அவ்வளவு சீர் பெற்றவனா இருந்தான். 5வது பாத்தீங்கன்னா 29ஆம் அதிகாரம் 7-15 வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால் அதுல ஒரு சில காரியங்களை மாற்றம். பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியிலே நாசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் எழுந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி, பிரபுக்கள் எவ்வளவு பெரிய பிரபுக்களா இருந்தாலும் யோபு போகும்போது நிறுத்தி கையினால தன் வாயை பொத்திக் கொள்வார்கள். சத்தம் அடங்கி, பெரிய எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சத்தத்தை அடக்குவாங்க. அவர்கள் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும். அவங்க வாக்கு இவனை பார்த்தோட மேல்வாயை ஒட்டிக்கொள்ளும். கேட்ட காது நீ பாக்கியவான் என்றது. அது அவருடைய வார்த்தையை கேட்கிறவங்க பாக்கியவான் என்றது. அவருடைய கண் கண்டதெல்லாம் சாட்சியிட்டது. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற தன்னிடத்தில் முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தார். அது மாத்திரமல்ல, கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. விதவையினுடைய இருதயத்தை கம்பீர பண்ணனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதியை தரித்துக் கொண்டான் என்று 14ஆம் வசனத்திலே அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையாய் பாகையுமாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு குருடா இருந்தா, அவனுக்கு கண்ணா இருந்தா, சப்பானியா இருந்தா, காலா இருந்தா யோபு. அல்லேலூயா. இவ்வளவு வல்லமையான ஆனது, இவ்வளவு வல்லமையான நாட்கள் நடந்தது. என்னன்னா, நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்க வேகமாக. கர்த்தர் சாத்தானை நோக்கி, தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் வேகமா தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேறு எடுக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்காமல். ஆண்டவர் பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. ஒரு உத்தமமாய் கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழுகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் அரணாய் இருக்கிறார், மதிலாய் இருக்கிறார். அவருடைய குணங்களை பார்க்கிறார், அவருடைய பண்புகளை பார்க்கிறார், அவருடைய கேரக்டரை பார்க்கிறார், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிறார். அப்ப அவனுக்கு ஆண்டவர் அரணா இருக்கிறார், மதிலா இருக்கிறார், அக்னி ஸ்தம்பமா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது பிசாசு அவனை நீ இதெல்லாம் செய்யறதுனாலதான், நன்மையை பெறுகிறதுனாலதான் உங்களை சேவிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது உடனே அனுமதி கொடுக்கிறார். அனுமதி கொடுக்கும் போது முதலாவது என்ன நடந்ததுன்னா, நீங்க வாசிக்க வேண்டாம். யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 14 14 பாத்தீங்கன்னா, யோபு அவருடைய செல்வாக்கை இழக்கிறான். அடுத்தது வாசித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்தில் வரைக்கும் அவனுடைய குழந்தைகளை இழக்கிறான். மூன்றாவதாக அவனுடைய உடல் சுகத்தை அவன் இழக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, உடல் சுகத்தை. ஆனால் அவனுக்கு இருந்த நம்பிக்கை என்னவென்றால், இழக்கிறான் ஆனாலும் ஆண்டவருடைய வழியில உத்தமமாய் இருக்கிறான். வாய் தவறி ஒரு வார்த்தையும் சொல்லல. ஆனா
நிபுணர்கள் சொல்றாங்க 2 காரியம் அவர் தவறு செய்தார் என்று சொல்லி அதாவது வேத வல்லுனர் என்ன பண்றாங்கன்னா, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, தீமைக்கு அவர் அனுமதிப்பதில்லை. தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன். அப்ப பிசாசு சோதிக்க வரும்போது தேவன் அவருடைய உண்மை தன்மையை வெளியே கொண்டு வந்து அவரை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனா அவனை சோதித்தது ஆண்டவர் அல்ல, பிசாசு தான் அவனை சோதித்தான். ஆனால் அவனுடைய வார்த்தை என்னவென்றால் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் 2 தவறுகளை செய்தான் என்று வல்லுனர்கள் வேத வல்லுனர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யோபு 1ஆம் அதிகாரம் 21 வேகமா வாசிங்க. பாருங்க, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்துக்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். கர்த்தர் எடுக்கவும் இல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுக்கல. அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாய், அவருடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கிறது, ஆண்டவர் மேல இருக்கிறதா என்று பிசாசு சோதிக்க அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டதுனால கிராண்டட் பண்ணார். அல்லேலூயா. அதனால அவன் அப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. 2வது வாசித்தீங்கன்னா யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசித்தீர்கள் என்றால் வாசியுங்கள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறது என்ன? பைத்தியக்காரியை போல பேசுகிறவரை போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆண்டவர் நன்மையை பெற்ற நாம் அவரிடத்துல தீமை பெறலாமா? தீமையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பது கிடையாது. ஆனால் நம்முடைய உண்மை தன்மையை அறிவதற்கு பிசாசு அல்லது மனிதர்கள், சூழ்நிலைகள் அவரை நிர்பந்திக்கும் போது ஆண்டவர் அனுமதி தருகிறார். அதிலிருந்து நம்மளை வெளியில கொண்டு வந்து அதற்கு பிறகு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். 2 குற்றங்கள் செய்தது மாதிரி தவறு என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மை என்று தெரியவில்லை எனக்கு. ஆனால் வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் போது அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய நம்பிக்கையை பாருங்க, வேகமாக வாசிங்க வேத வசனத்தை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க. தேவனுடைய வேலை இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில வேலை இருக்கு, ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் கேட்கிறார். வாசிங்க யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. ஒருத்தங்க, அவர் என்னை கொன்று போட்டார், அவன் சொல்றான், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் என் உண்மை தன்மையை நான் முன்னாடி எப்படி செஞ்சனோ அதை முன்பாக நான் காட்டுவேன். பூர்ணமாக என்ன பண்ணுவேன்? ரூபகாரம் பண்ணுவேன். 2வது சொல்லும்போது சொல்றான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சீக்கிரம் 15:4. நீர் பயபக்தியை வீண் என்று சொல்லி, அவன் பாருங்க, பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய. ஆனா யோபு பயபக்தியை வீண் என்று சொல்லல. தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை அவன் குறைய பண்ணல. அவன் பயபக்திக்குரியவன். தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை அவன் அதிகப்படுத்தினான். எவ்வளவு இக்கட்டா இருந்தாலும், எவ்வளவு போராட்டமா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில நம்மள்ட்ட இருந்து என்ன எது வெளிப்படுகிறது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதே புத்தகத்துல யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வேகமா வாசிங்க பார்ப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் சொல்றா பாருங்க, அவருடைய நம்பிக்கை பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று, கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோள் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளம் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. சோர்வு வருவது இயற்கை தான். அவன் சொல்லுகிறான், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே. அடுத்தது வாசித்தீங்கன்னா 27ஆம் அதிகாரம் 5, 6 அவருடைய நம்பிக்கையை பாருங்க. நீங்க வாசித்தீங்கன்னா வாசிமா, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதா? என் நாவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கு. என் உயிர் போற வரைக்கும் என் உத்தமத்தை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். நம்பிக்கையை பாருங்க, விசுவாசத்தை பாருங்க.
சொத்துக்கள் போச்சு, பிள்ளைகள் போச்சு, இப்ப வியாதியா இருக்கிறார், மனைவியும் தூஷணம் பண்ணிட்டா, நண்பர்களும் அவனை தூஷணமா பேசுறாங்க. ஆனா ஆளும் அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது பாருங்க. அதே அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் 23ஆம் அதிகாரம் 13, 14, 15 வேகமா வாசிங்க. அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவரை திருப்பத்தக்கவர் யார்? சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவன் நல்ல விளங்கிட்டான். இடையில கொஞ்சம் கொஞ்சம் பேசினா, நான் மைத்தியக்காரனை போல நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் சித்தத்தின்படி என்ன பண்றாரா? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்கிறார். என்னை குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவர் இன்னும் அவனுக்கு ஒரு தெளிவு வருகிறது பாருங்க. நம்பிக்கை இப்படி இருக்கணுங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இப்படி இருக்கணும். வாசிங்க 15. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், ஆனா அவருக்கு முன்பாக நான் சிந்திக்கும் போது நான் பயப்படுறேன் அப்படிங்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 36:11 அவருடைய நம்பிக்கையை பாருங்க. சீக்கிரம் வாசிங்க. அதான் சொல்றான் கடைசியில, அவர்கள் ஒத்துக்கிட்டான், அவர்களை அடங்கி அவர்களை சேவித்தால் தங்கள் நாட்கள் நன்மையாகவும் தங்கள் வருஷங்கள் செவ்வையாகவும் போக்குவார்கள் என்று சொல்லுகிறான். 37, 23, 24 வாசிப்போம். இல்ல வேத புத்தகத்தை திருப்பி திருப்பி பாருங்க, எல்லாமே வேத வசனத்துல தான் பேசுறாங்க. நான் கண்டுபிடிக்க கூடாது, அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பொருந்தவர். அவர் சொல்றார் பாருங்க, வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் என்னை ஒடுக்க மாட்டார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. கலங்காதீங்க, திகையாதீங்க. போராட்டம், உபத்திரவம், சோதனை, பயங்கரமான காரியங்கள், சிக்கல், எவ்வளவு மனிதன் விரோதமா வரலாம், உறவினர்கள் விரோதமா வரலாம், பயப்படாதீங்க. அவர் வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அவர் நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. 37, 23, 24 வாசித்தோம். அடுத்தது 42, 12, 17 வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால், இப்படிப்பட்டவர் ஆண்டவர் அவர் சொல்றார், நெடுநாளா இருந்த ரெட்டிப்பான நன்மைகளை 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், அறிவில்லாமல் ஆலோசனை பாருங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றா. 42ல 12ல இருந்து 17 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. வீட்டுல இருக்கிறவங்க வாசிங்க. எல்லாமே ரெட்டிப்பான பலனை கர்த்தர் தருகிறார். 17ஆம் வசனத்தை வாசிங்க. இழந்து போனதை எல்லாவற்றையும் அவருடைய நம்பிக்கை. யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். பிள்ளைகளை கொடுத்தார், சொத்துக்களை கொடுத்தார், எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பலனை கொடுத்தார். உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? கால வேளையில உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார் உங்களுடைய நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, உங்களுடைய நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். உங்களுடைய நம்பிக்கை உங்களை ஊன்ற கட்டப்படும். உங்களுடைய நம்பிக்கை தான் வாழ்க்கை. அல்லேலூயா. நம்பிக்கை இழந்து போனோமானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, ஒரு மலை குன்று ஒன்று இருந்தது. 4 பாயிண்ட் இருக்கு. மலை குன்று இருந்தது. மலை குன்றின் அடிமரத்தில் அழகிய கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் மெல்ல மோதி கொண்டிருந்தது. கீழே திடீரென்று பெருங்காற்று ஒன்று தோன்றியது. கடல் அலைகள் சீறி எழுந்தன. மலைகள் மேல பயங்கரமான அலைகள் மோதின. ஆனா மலையின் உச்சியில் இருந்த ஒரு குன்றுக்குள்ள சின்னஞ்சிறு குருவி ஒன்று எதையும் குறித்து கவலைப்படாமல் அது நல்ல படுத்து உறங்கி கொண்டிருந்தது. அது சிறிய கூட்டில் தான் இருந்தது. ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். காரணம் என்னன்னா, அந்த குகையின் கூடு கண்மலையாயிருந்தது. அது உள்ளே பதிவிருந்து அந்த புயல் காற்றுக்கும் அது பொருட்படுத்தவே இல்லை. அவ்வளவு பெரிய அலைகள், அவ்வளவு பெரிய புயல், அவ்வளவு பெரிய காற்று அடித்த போதும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஆதி தகப்பன்களை இஸ்ரவேலில் வந்து ஆண்டவர் எகிப்தில் இருந்த போது சங்கார தூதனுடைய கரத்தில் இருந்து அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே வேலி எடுத்தார். இதனால் இஸ்ரவேலர்கள் தலைப்பிள்ளை சங்காரத்திற்கு தப்பினார்கள். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு வேலையாக இருக்கிறது. அந்த
ரத்தம் நம்மளை என்ன பண்ணும்னா பாதுகாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, சுடரொளி பட்டயங்களை வேலியாக வைக்கிறார், அக்கினி மதிலை சூழ்ந்து கொள்கிறார், தேவ தூதர்களும் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிறார்கள், ஆவியானவரும் நம்மேல் அசைவாடி நம்மை சூழ்ந்து கொள்கிறார். எத்தனை அருமையான ஆச்சரியமான வேலைகள் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடத்தி வந்த போது மேக ஸ்தம்பங்கள் அவர்களை உள் நடத்தியது, வழி நடத்தியது. எகிப்தின் போர் வீரர்கள் ராணுவர்கள் இஸ்ரவேலை நெருங்க விடாதபடி இடையே பதில் உண்டாக்கிற்று. இரவிலே அக்கினி ஸ்தம்பங்களும் கொடிய காட்டு மிருகங்களும் தேல் பாம்பு போன்றவற்றிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதுகாத்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வேலை எடுத்து பாதுகாக்கிறார். 4 காரியத்தை சுருக்கமாய் சொல்லுகிறேன். இவ்வளோ காரியத்தை சொன்னேன், சுருக்கமாக 4 காரியத்தை 10 நிமிடத்திலே சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, முதல் வேலை எதற்காக செய்கிறார் என்றால், நீங்க எதுக்காக எனக்குரியது என்று உரிமை பாராட்டுவதற்காக. அல்லேலூயா. எனக்குரியது. அல்லேலூயா. ஆமென். எனக்குரியது என்று ஆண்டவரிடத்தில் உரிமை காட்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நீங்க வாசித்தீர்கள் என்றால், அதாவது உங்களுடைய நிலத்தை வேலி அடைத்து நீங்க பாதுகாக்காவிட்டால் வேறொருவன் அங்கு வந்து குடிசை போட்டு விடுவான். பிறகு அவனை அப்புறப்படுத்துவது பெரிய கஷ்டம். நம்ம வீட்டை சுற்றிலும் கோட்டை சுவர் போடுகிறோம், அது என் சுதந்திரம், அதனுடைய சொத்து என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய வேலி அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும். மற்றவர்கள் வானத்தின் கீழே அனாதைகளைப் போல திறந்து வைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். நோய்கள், பிள்ளி சூனியங்கள், சாபங்கள் அவைகளை எளிதில் மேற்கொள்கின்றன. ஆகவே சங்கீத புஸ்தகம் 43:4 வாசிங்கள். 43:4. கேட்குமா? அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தருடைய பிள்ளை என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. 7:10 வாசிக்கிறோம் உன்னத பாட்டிலே. அல்லேலூயா. கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் பாவத்தினால் தேவனுக்கு அந்நியராய் போனோம். கர்த்தரோ சிலுவையிலே விலைக்கிரயம் செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டார். நமக்குள்ளே வாசம் செய்ய சித்தமானார். நாம் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறீர் என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாய் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 கர்த்தருடைய அப்படி போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுத்து, ரோமர் 12:1-2 ஆண்டவரே நீர் என்னுடையவர், உம்முடைய கரத்தில் என்னை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அர்ப்பணித்து விடுங்கள். நம்முடைய கரத்தில், நாம் கர்த்தருடைய கரத்தில் நிலைத்திருப்போமானால் சாத்தானுக்கு அவனுடைய சரக்குகளோ இடம் கொடுத்து விடாதிருக்க வேண்டும். இயேசு இடம் கொடுக்கவில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றார். யோவான் 14:30 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்கள் மேல் உரிமை பாராட்டுவதற்கு உலகத்திற்கோ மாம்சத்திற்கோ பிசாசுக்கோ இடம் கொடாதிருங்கள். கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அவன் அடைப்பை பிடிக்கிக் கொண்டு உள்ளே வந்து விடுவான். எவனை? யோவான் 10:10, யோபு 1:7, 1 யோவான் 2:16-15-17 வாசித்திருந்தால் அடைப்பை பிடித்து கொண்டு உள்ளே வந்து விடுவான். கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா கூட அவன் உள்ள வந்து வேலையை கெடுத்து விடுவான். அல்லையா? ஒட்டகம் மூக்க வைத்து கொஞ்சம் இடம் கொடுத்த போது அது முழுவதுமாய் கூடாரத்துக்குள்ளே உள்ளே வந்து மனுஷனை உதைத்து விட்டது அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர்களுக்கு ஜாக்கிரதையா இருப்போம். 2வதாக பார்த்தீங்கன்னா, வேறுபட்ட வாழ்க்கைக்காக நமக்கு வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. வேறு எடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியரின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24. நீங்கள் அந்த தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களுடனே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து
உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். பிரித்தெடுத்த தேவனாகிய கர்த்தர் நானே. அதே அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரம் 23, 24, 26 வாசிங்க வேகமா. நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். நீங்கள் அந்த தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களுடனே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் போதும். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் ஏன் உங்களை வேலை அடைக்கிறார் என்றால், மற்றவர்களிடத்திலிருந்து உங்களை வேறு பிரிப்பதற்காக, கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக தான். உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே விக்கிரக ஆராதனைகள் அல்லேலூயா மத்தியிலும் ஆபிரகாமும் அவருடைய சந்ததியும் இஸ்ரவேலையும் வேறு பிரித்தார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளிலே கலக்காதிருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், வாசித்து பாருங்கள். வேலி அல்லேலூயா மற்றவர்களின் நிலத்தில் இருந்து உங்களுடைய நிலத்தை வேறு பிரித்து காண்பிக்கிறது. நமக்கு ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் அவசியம். உலகத்தின் பாரம்பரியத்திற்கும் சடங்காச்சாரத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் நாம் வேறுபட்டு இருக்கத்தான் வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது வேறுபாட்டின் ஜீவியத்தை கற்றுக் கொடுத்து கானானுக்கு கொண்டு போனார். நாம் உலகத்தை போல வாழ்ந்திருக்க முடியாது. பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் நின்று கொண்டிருக்க முடியாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிகள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க வேகமா, சீக்கிரமா முடிச்சிடலாம். ஆண்டவர் நல்லவர். ஜனங்கள் புசிக்கும் குடிக்கும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாது. விக்கிரக ஆராதனை ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். 8ஆம் வசனம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14 வேகமா. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். 20 அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். ஆமென். அதே நீங்க வாசித்தீங்கன்னா பேலியாளுக்கு சம்பந்தம் உள்ள 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் செய்வேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அசுவாசிக்கும் பங்கேது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிருஷ்டிப்பிலே கர்த்தருடைய வேறுபாட்டை கொண்டு வந்தார். இருளையும் வெளிச்சத்தையும் வேறு வேறாக பிரித்தார். ஆகாய விரிவுக்கு கீழ் இருக்கிற ஜலத்திற்கும் மேலே இருக்கிற ஜலத்திற்கும் வேறுபாட்டை உண்டாக்கினார். யாத்திராகமம் 34:24 வாசிக்கிறோம். நான் புறஜாதிகளை உங்களை முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தின் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை என்று சொல்லி அதே வசனத்திலே வாசிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா. உச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அதுவே உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பரிசுத்த ஜனங்களை பரிசுத்தத்திலும் தேவ பக்தியிலும் நிலைநிறுத்த வேண்டுமானால் வேலி தேவை, வேறுபாட்டின் ஜீவியம் தேவை. வேலி தேவை, வேறுபாட்டின் ஜீவியம் தேவை. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் பாலஸ்தீனத்துக்கு வேறுபட முடியாமல் சிக்கிக் கொண்டிருக்கிறது. காரணம், அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாம் தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டதினால், கொஞ்சம் இடம் கொடுத்ததினாலே இன்றைக்கு வரைக்கும் போராட்டம் பாருங்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தானியேல் தன்னுடைய அடைப்புக்குள்ளே வேலிக்குள்ளே பாதுகாப்புக்குள்ளே நிலைத்து நின்றான். ராஜாவின் கோசனத்தினால் திராட்சரசத்தினால் தீட்டுப்படாமல் தன்னை வேறுபட்ட காரியத்தை அவர் நிலைநாட்டினார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள மீன் இருந்தாலும் அந்த கடல் தண்ணியை அது குடிக்காது. குடிக்காது. ஆகவே வேறுபட்ட ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். 3ஆவதாக பாதுகாப்பு தரும் வேலை. நல்ல கவனமா கேளுங்க.
என் சகோதரியே என் மணவாளியே, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். என் சகோதரியே என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார் என்றார். 3 விதங்களில் தேவன் நம்மை வேலையெடுத்து வைத்திருக்கிறார். முதலாவது அடைக்கப்பட்ட தோட்டம். தோட்டம் என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. இரண்டாவது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நீரூற்று ஆத்துமாவை குறிக்கிறது. மூன்றாவது முத்திரிக்கப்பட்ட கிணறு, அது ஆவியை காண்பிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவை பாதுகாப்பு தேவை. அல்லேலூயா. சாத்தான் நம்மை சூழ்ந்து நிற்கிறான். வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனை நம்மோடு போராடுகின்றன. கர்த்தருடைய அடைக்கலத்தில் பாதுகாப்பாய் இருப்போம். எபேசியர் 6:10, 12, 13 வசனங்களை வாசித்து பாருங்கள். 91ஆம் சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிங்கள். ஒவ்வொரு வார்த்தைகளும் எத்தனை நம்மை ஆறுதல் படுத்துகிறது. கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை சூழ இருக்கிறது என்பது உணர்த்துகிறது. உணருங்கள். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மளோடு கூட இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆவதாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அன்மையானவர்களே, நான் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால், நான் புறப்படாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 3:7. புலம்பல் 3:7 வேகமாக. Hallelujah. Glory to Jesus. Amen. புலம்பல் 3ஆம் அதிகாரம். புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். வெட்டின கற்களின் போதும். ஆண்டவர் அதுல போடும்போது, நான் புறப்படாதபடி 7ஆம் வசனத்துல, நான் புறப்பட்டு போகாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். நாம் அவரை விட்டு போகக்கூடாது என்பதற்காக வேலி. ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது என்பதற்காக வேலி. நாம் வேலிக்குள் இருக்கும்போது வேலியை தாண்டி சத்ரு வந்து நமக்கு தீமை இழைக்க முடியாது. நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆனால் ஒரு அடைப்பை பிடிக்கி விட்டு வெளியே வந்தால் அவன் கேட்டுக்கு அவனே காரணம். கர்த்தர் நம்முடைய பெரிய பிரகாசமான கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். எந்த சாத்தானும் நம்மை குதித்து பிடிக்க முடியாது. ஆனால் நாம இந்த கரம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு குதித்து விட்டால் சாத்தானின் கரங்களில் சிக்கி விடுவோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இளைய குமாரன் தகப்பனுடைய அன்பு ஆதரவு வேண்டாம் என்று உதறி ஆஸ்தியை வேசிகளிடத்தில் செலவழிக்க தீவிரித்த போது தகப்பத்தினால் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நமக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறாரே. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசித்தீர்கள் என்றால், படுகுழியை வெட்டுகிறவன் அதிலேயே விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனையோ பாம்பு கடிக்கும். அடைப்புக்கு வெளியே வலு சர்ப்பமாகிய சாத்தான் சுற்றி கொண்டிருக்கிறான். அடைப்பை பிடுங்கிவிட்டு வெளியே வந்தால் ஆபத்து. பழங்காலத்தில் ஒரு கொலை செய்வதற்காக விஷ நாக பாம்புகளை எதிராளியின் வீட்டுக்கு அருகிலே அனுப்புவார்கள். எந்த நேரம் அவன் வீட்டை விட்டு வெளியே வருகிறானோ பாம்பு அவனை துரத்தி துரத்தி கொத்தும். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை வேலி எடுத்து பாதுகாக்கிறார். நீ சோர்ந்து போகாதே. ஆண்டவரிடத்திலே நீ ஐக்கியமாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அடைப்பு வேலியை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அவன் தன்னை பாதுகாத்துக் கொண்டான். ஆண்டவருக்குள்ளே ஒரு வேறுபாட்டை தானியேல் செய்தான். சிங்கக்கம்பியில இருக்கும்போது 6:12 தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் எதை அவங்களுக்கு வேலியாக அந்த ஜனங்கள் போட்டார்களோ கர்த்தர் அதையே அவனுக்கு வேலியாய் மாற்றினார். அந்த வாயை அடைத்து போட்டார். அல்லேலூயா. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3ஆம் அதிகாரம் 23, 25, 26 அல்லேலூயா அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு வேலியாய் போட்டார்கள் மனிதர்கள். அதையே கர்த்தர் அவனுக்கு வேலியாய் மாற்றி அதற்குள்ளே வந்து அவனை காப்பாற்றினார். யோசேப்பு ஆதியாகமம் 45:5 பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். தாவீதை பாருங்கள், 27ஆம் அதிகாரம் சங்கீதம் 27, 1, 2, 3 வாசித்தார். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 27, 1, 2, 3. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் அரணானவர், என் ஜீவனின் அரணானவர், ஆமென், யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. 2 ராஜாக்களின் 6ஆம் அதிகாரம் 15, 16 இலிருந்து 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர்
அவர் தீயவர்கள் அவனுக்கு விரோதமாய் வரும்போது அக்கினியும் குதிரையுமான அந்த பெரிய மகிமையான ஒரு அரணை அந்த தீர்க்கதரிசிக்கு கட்டளையிட்டு கர்த்தர் அவனை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் 15-16 வாசிங்கள் வேகமாக. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். 17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அழகா கர்த்தர் ஒரு பெரிய அரணை கட்டளையிட்டார். முடிவாக பார்த்தார். நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்துக்குள்ள இருங்க. அங்கதான் நமக்கு சுகம், அங்கதான் இளைப்பாறுதல். கர்த்தர் வேலியா உன் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. நீ வேலிய புடுங்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா உன்னை சாகடிக்கிறதுக்கு எவனை கொல்லலாம் அழிக்கலான்னு விஷ பாம்பு சுத்திட்டு இருக்கு, பிசாசு சுத்திட்டு இருக்கான். வேலியை விட்டு வெளியில வராத, வேலிக்குள்ள என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறேன், அதெல்லாம் செய்யுங்க. யோபு என்ன செஞ்சானோ அதை செய்யுங்க. நம்பிக்கையில உறுதியா இருங்க. அவனுடைய நம்பிக்கையை பார்த்தோம், அந்த நம்பிக்கையை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் புஸ்தகம் 27:38 வாசிப்போம். தகப்பனை நோக்கி, தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய வேலைக்கு, எனக்கு, என்னுடைய சமுதாயத்துல, என் வேலையில ஆண்டவரே எனக்கு ஒரு பாதுகாப்பு வேலையை தாங்கன்னு கதறி அழுவுங்க. அதை வாசிங்க, திரும்ப வாசிங்க சீக்கிரம். தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்தமிட்டு அழுவுங்க. எனக்கும், என் பிள்ளைக்கும், என் குடும்பத்துக்கும், என் வேலைக்கும், அல்லேலூயா, என்னுடைய சமுதாயத்தில் வாழும்போது எனக்கு ஒரு வேலையை கொடுத்து என்னை பாதுகாப்பு வழி நடத்துங்க என்று சொல்லி கர்த்தரிடம் கேட்போம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் மறந்து விட்டேன் என்று எதுவும் என்னை அணுகாது என்ற பாடலை பாடுவோம். கர்த்தர் இந்த வசனங்கள் எல்லாம் தியானித்து பாருங்க. ஒரு வாரமாச்சு இந்த பிரசங்கத்தை ரெடி பண்ண. அல்லேலூயா, அநேக நேரம் காத்திருந்து கர்த்தர் கொடுத்தது இப்படி. அல்லேலூயா, ஒரு சிலருடைய எல்லா காரியங்களையும் சேகரித்து உங்களிடத்துல நான் பேசுகிறேன். உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்தார் யோபுவை. அல்லேலூயா, முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டமனையாய் கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிப்பார். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாயா? முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், ஏதோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்ற பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். சீபாவுக்கு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. வேகமா சமைச்சு நல்ல சத்தத்தை உயர்த்தி கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து
கண்களை மூடி ஆண்டவர் யோபு 1:10 ஆண்டவர் நீ அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுடைய சொத்துக்களையும் நீ வேலையெடுத்து பாதுகாத்தீரே. அதனாலதான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவருக்கு பிரியமாய் இருக்கும் போது யோபு தான் செய்த காரியங்கள், பண்புகள், குணாதிசயங்கள், அவனுடைய நம்பிக்கைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளவு சூழ்நிலைகள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், ஆண்டவரே தன்னுடைய உடல்ல இருக்கிற பிளவு ஆண்டவரே சுகத்தை இழந்தான், ஆண்டவரே நண்பர்கள் மூலமாக பலவிதமான தாக்குதல்கள், ஆண்டவரே வருத்தங்கள், நோயின் அகோரங்கள். ஆனால் அவருடைய நம்பிக்கை போல எனக்கு தாங்கப்பா ஆண்டவரே, அவருடைய நம்பிக்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. தன் பிள்ளைகளுக்காக செய்த காரியங்களை போல நானும் செய்யணும் ஆண்டவரே. உங்களுடைய வேலி, உங்களுடைய அரண், உங்களுடைய மதில், உங்களுடைய அக்கினி, உங்களுடைய ரத்தம், உங்களுடைய நாமம், அல்லது உங்களுடைய பிரசன்னம் எங்கள் ஜனங்களை மூடுவதாக. வேலி, வேறுபாட்டு ஜீவியம், மாறுபாடான அந்த சந்ததியை விட்டு விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்று சொன்ன ஆண்டவர் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்கள் எடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மனதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.